ஹாய் guys, வெல்கம் பேக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து merge கான்ஃப்ளிக்ட் பற்றி பார்த்தோம். எப்படி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுறது கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ரீபேஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரீபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த டேர்மே வந்துட்டு நமக்கு டெஃபினிஷன் வந்து சொல்லுது இல்லையா? ரீபேஸ் பேஸை வந்து மறுபடியும் நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இந்த mergeம் ரீபேஸும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரீபேஸும் mergeம் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம mergeனா என்னன்னு பார்ப்போம் இல்லையா? ரெண்டு ரெண்டு பிரான்ச்சை merge பண்ணுறது. ரீபேஸும் என்ன பண்ணும் அப்படின்னா அதே ஜாப் தான் பண்ணும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் merge கான்ஃப்ளிக்ட் பற்றி பார்த்தோம். ரெண்டு பிரான்ச்சை வந்து நம்ம மெயின் பிரான்ச்சில் வந்து merge பண்ணோம். கரெக்டா? அதோடைய லாக் தான் இது. லாக் பார்த்தோம் அப்படின்னா மெயினில் இருக்கோம் நம்ம இப்போ. அதோடைய ரெண்டு ரெண்டு பிரான்ச். ஓகேவா? மெயின் பிரான்ச் அண்ட் தென் தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். ஒன் இஸ் பிரான்ச் 1 அண்ட் பிரான்ச் 2. ஓகேவா? இப்போ ரெண்டு பிரான்ச்சையும் merge பண்ணியிருக்கோம் மெயினில். ஓகேவா? ஸோ கிராஃப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே காட்டும் பாருங்க. ஃபீச்சர் ஸ்லாஷ் பிரான்ச் 2வும் மெயினில் merge ஆயிருக்கும். ஃபீச்சர் ஸ்லாஷ் 1ம் வந்து மெயின்ல merge ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ merge பண்ணோம்னா இப்படிதான் காட்டும். ஓகேவா? இந்த டயக்ராம் தெரியுதா எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க நம்ம merge பண்ணியிருக்கோமோ அந்த பிரான்ச் காட்டும். அதுக்கப்புறம் எங்க இருந்து நம்ம merge பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காட்டும். ஓகேவா? merge வந்துட்டு நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரிலாம் வேணும், நம்ம பிரான்ச்சோட ஹிஸ்ட்ரிலாம் வேணும், கமிட் ஹிஸ்ட்ரிலாம் வேணும் அப்படின்றப்போ நம்ம பிரான்ச் யூஸ் பண்ணுவோம். ஒரு நான் லீனியர் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? நான் லீனியர்னா லீனியரா இருக்காது. ஸோ அந்த கமிட் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு நான் லீனியரா இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீபேஸ் பத்தி பார்க்கலாம். ரீபேஸ்ல வந்து நம்ம ஒரு லீனியர் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு லீனியர் கமிட் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கும். எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அந்த கமிட் வந்து நமக்கு தேவைப்படாது. அந்த கமிட் ஹிஸ்ட்ரி எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம ரீபேஸ் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து merge தான் பண்ணுவாங்க. ரீபேஸ் வந்து ரொம்ப ஒரு 20 to 30% தான் பண்ணுவாங்க. ஸோ ரீபேஸ் வந்துட்டு நம்ம எங்க நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி வந்து தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா merge வந்து நான் லீனியர் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? நான் லீனியர் ஹிஸ்ட்ரியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாது. ஓகேவா? நம்ம அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரான்ச்ல பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச் 2ல நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதே நம்ம இது merge பண்ணதுனால இருக்கு. இதே நம்ம ரீபேஸ் பண்ணோம்னா இந்த இந்த ஃபீச்சர் ஸ்லாஷ் பிரான்ச் 2ங்கிற நேமே வந்து போயிடும். ஓகேவா? இது பிரான்ச் 2ல எங்க இருந்து பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஹிஸ்ட்ரியை ப்ரிசர்வ் பண்ணணும்னா merge யூஸ் பண்ணணும். ஹிஸ்ட்ரியை ப்ரிசர்வ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா ரீபேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ரீபேஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க நான் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ செக் அவுட் ஃபீச்சர் ஸ்லாஷ் பிரான்ச் 1. ஸோ பிரான்ச் 1 வந்து நான் மெயின் பிரான்ச்ல வந்து ரீபேஸ் பண்ண போறேன். ஓகேவா? கீட் ரீபேஸ் மெயின் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்கும் போது சக்சஸ்ஃபுல்லி ரீபேஸ்ட் அண்ட் அப்டேட்டட். இது வந்து ரெஃபரன்ஸ். ஓகேவா? எம்பி ஸ்லாஷ் அது எந்த இடத்துல நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அது காட்டும். ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து மெயின் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்லாஷ் பிரான்ச் 1 நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, இங்க பாருங்க. ஃபியூச்சர் ஸ்லாஷ் பிரான்ச் 2 இருக்கு. பிரான்ச் 2 வந்து காணும். ஓகேவா? அது வந்து காணாம போல டைரக்டா மெயின் பிரான்ச்ல அது வந்து ரீபேஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதான் ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி தேவைப்படலை அப்படிங்கிற சமயத்துல மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இன்னும் பார்க்கலாம். இப்போ நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மூலியமா பார்க்கலாம். இது வந்து merge. ஓகேவா? இது வந்து ஒரு நான் லீனியர் ஹிஸ்ட்ரி. ஸோ வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மெயின் பிரான்ச், இது வந்து பிரான்ச் 1, இது வந்து பிரான்ச் 2. ஓகேவா? ரெண்டுமே merge பண்ணிட்டதுனால இந்த லைன்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரீபேஸ் பண்ணும்போது ஒரு லீனியர் ஹிஸ்ட்ரியா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்தையுமே டிஃபரன்ஸ் பார்த்தோம். அதுல கிட் பேஷ்ல நம்ம பார்க்கும்போது ரெண்டுட்டு கிளியரா நமக்கு தெரியல இல்லையா? ஸோ மேலே கீழே பார்க்கறதுனால டக்குன்னு கிடைக்காது. ஸோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். பிஃபோர்
ரீபேஸ் அண்ட் ஆஃப்டர் ரீபேஸ் இருக்கு. இது மர்ஜ் சிம்பிளா சொல்ல போனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெட் வந்து மெயின்ல இருக்கும். கரெக்டா? ஹெட் வந்து மெயின்ல இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீபேஸ் பண்ணதுக்கும் பாருங்க ஃபீச்சர் ஸ்லாஷ் பிரான்ச் ஒன் மெயின். ஏன்னா நம்ம பிரான்ச் ஒன்னு தான் வந்து ரீபேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம பிரான்ச் ஒன்ல பண்ண கமெண்ட். கரெக்டா? செகண்ட் லைன் சாடக்ஸ் வந்து பிரான்ச் ஒன். இங்க பாருங்க அந்த பிரான்ச் ஒன்னுங்கிற இதுவே இருக்காதுங்க. ஜஸ்ட் இது எந்த பிரான்ச்ல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறதே நமக்கு இப்போ ஐடியா கிடைக்காது அன்டில் அன்லெஸ் நம்ம எந்த பிரான்ச்சுன்னு நம்ம போட்டோம்னா. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம வந்து இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.